சென்னையில் வண்டர்லா தீம் பார்க் திறக்கப்பட்ட முதல் நாளே பல ரைடுகள் பாதியில் நின்றதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் பரவிய நிலையில் இது குறித்து வண்டர்லா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அருண் விளக்கமளித்துள்ளார். Consequently, few of our rides stalled midway. Our team tried their best to make sure that the rides got back on track quickly, but there were delays, and I think a few people were inconvenienced for sure. So we would like to apologize on behalf of Wonderla Holidays. I would like to say sorry about that. நாட்டின் பிரபல பொழுதுபோக்கு பூங்காவான வண்டர்லா தனது 5வது கிளையை சென்னையில் தொடங்கியது. இது போன்ற ஒரு பிரம்மாண்ட தீம் பார்க் சென்னையில் இல்லை என்று நீண்ட காலமாகவே குறை இருந்த நிலையில் அந்த குறை தீர்ந்தது. திருப்போரூர் அருகே 65 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 611 கோடி செலவில் வண்டர்லா கட்டப்பட்டது. இந்த தீம் பார்க்கை கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து டிசம்பர் 2ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த தீம் பார்க் திறக்கப்பட்டது. முதல் நாள் சலுகை கட்டணத்தில் டிக்கெட் வழங்கப்பட்டது. முதல் நாள் என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. இருப்பினும் சில ரைடுகள் பாதியில் நிறுத்தப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பான வீடியோவும் இணையத்தில் ட்ரெண்ட் ஆனது. மக்கள் ரைடுகளில் இருக்கும் போதே அந்த ரைடுகள் நின்றதாகவும் பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதாகவும் சிலர் இணையத்தில் பதிவிட்டனர். இது சம்பந்தமான வீடியோக்களால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே வண்டர்லா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அருண் இது குறித்து விளக்கமளித்துள்ளார். வண்டர்லாவில் 100% பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், எங்கள் சென்னை வண்டர்லாவின் முதல் நாள் புயல் இருந்த போதிலும் சுமார் 2000 பார்வையாளர்கள் எங்கள் பார்க்கிற்கு வந்தனர். இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பாக இருந்தது. இவ்வளவு அன்பை காட்டிய சென்னை மக்களுக்கு நன்றி. ஆனால் முதல் நாள் என்பதாலும் மோசமான வானிலை காரணமாகவும் பலமுறை மின் தடைகள் ஏற்பட்டன. இதன் காரணமாக சில ரைடுகள் பாதியிலேயே நின்றன. எங்கள் குழு ரைடுகளை விரைவாக சரி செய்ய முயன்றது. ஆனாலும் சில தாமதங்கள் ஏற்பட்டன. ஒரு சிலர் சிரமத்தை எதிர்கொண்டனர். எனவே வண்டர்லா சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். எங்கள் தவறுகளை சரி செய்ய விரும்புகிறோம். உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருந்தால் தயவு செய்து எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை இங்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்கள் ரைடுகள் 100% பாதுகாப்பானவை. ரைடுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது போன்ற பிரச்சனைகள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கை எடுப்போம். இவை வெறும் முதல் நாள் பிரச்சனைகள் தான். எனது விளக்கம் குழப்பத்தை தெளிவுபடுத்தும் என்று நம்புகிறேன். தீம் பார்க் குறித்து வெளியான வீடியோக்கள் சில மிகைப்படுத்தப்பட்டுள்ளது. எங்கள் தீம் பார்க் பாதுகாப்பானவை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். கடந்த 25 ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கிறோம். 5 கோடிக்கும் அதிகமான மக்கள் எங்கள் தீம் பார்க்கிற்கு வந்து சென்றுள்ளனர் என்று அவர் விளக்கமளித்துள்ளார்.